ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மத்தி மீன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளெயின் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் தேவையான அளவு, வெந்தயம், காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள். இது ஒரு கப்பு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் துருவல், சாம்பார் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை குழம்புக்கு அரைச்சிக்கலாம். தேங்காயில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்போ இந்த மாதிரி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதும் இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துடலாம். வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ வதங்கினதும் இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதும் நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோட பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போது தேங்காய் ஊற்றுனதும் கொஞ்சம் கொதித்து வரணும் குழம்பு. இப்போ ஓரளவுக்கு கொதித்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். சேர்த்ததும் குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். அடிக்கடி என்னை நீ அணைத்ததை அறிவேன், அன்பெனும் விளக்கை அணைத்ததை அறியேன், புயல் வந்து சாய்த்த மரம் ஒரு விறகு உனக்கென தெரியும், என் இதயத்தில் வந்து விழுந்தது இடியில மனம் எங்கும் இருந்தது வலியம்மா எம்மா, உலகில் உள்ள பெண்களை உரைப்பேன் ஒரு பொன்மொழி, காதல் ஒரு கனவு மாளிகை, எதுவும் அங்கு மாயம்தான், எல்லாம் வர்ண ஜாலம்தான், நம்பாமல் வாழ்வதென்றும் நலமே. ஏன் நண்பனே என்னை ஏற்றாயோ, என் பாவமாய் வந்து வாய்த்தாய், உன் போலவே நல்ல நடிகன்
குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம இதில் வெங்காயத்தை தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சூடாக்கி அதில் வெந்தயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வதக்கினதை நம்ம குழம்புல சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான கறி. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.